இப்போ நம்ம ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆலு பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு. கோதுமை மாவை வந்து நம்ம ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா பிணைஞ்சு, உப்பு தண்ணி மட்டும் தான் போட்டு பிணைஞ்சிருக்கேன். அதை போட்டு பிணைஞ்சு நல்லா நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கிறோம். பிணைஞ்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஆலு, அதாவது உருளைக்கிழங்கு. அதை வந்து நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து 4ஆக கட் பண்ணி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 சவுண்டு வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மசிக்கணும். வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா: மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து சோம்புத்தூள் வந்து எப்பயுமே நாங்கள் வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருப்போம். சோம்புத்தூள் வந்து இல்லாதவங்க சோம்பு சீரகம் வந்து 2யுமே சேர்த்து கூட அரைச்சி ஆலு பரோட்டா செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்பயுமே சோம்புத்தூள் வந்து எப்பயும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பரோட்டா பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயும் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது பாதி பேர் வெங்காயம் போட மாட்டாங்க, ஆனால் வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தின்றது வந்து வெந்தயக்கீரை தான். நம்ம வந்து வெந்தயக்கீரை கிடைக்கும் போது வந்து நிழலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனாலும் ரெடிமேடாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி பரோட்டாக்கு போட்டுக்கலாம், பன்னீர் பட்டர் மசாலா போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக. ஸ்டஃபிங்க்கு நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இது வந்து கஸ்தூரி மேத்தி. அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கிக்கிறோம். வதக்கும் போதே வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கிட்டா சீக்கிரம் வதங்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அரைவேக்கால் வதங்கிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட போகிறோம். இது ரொம்ப ப்ரௌன் கலரில் வர வரைக்கும்லாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு அது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாவையும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு உப்பு. அந்த உருளைக்கிழங்கு தேவையான எல்லா உப்பையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போடணும். மசாலா கருகாமல் பார்த்து வதக்கிக்கிறணும். இப்போ உருளைக்கிழங்க போட்டுடலாம். உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி உதுத்துக்கிறணும். நல்லா புட்டுக்கிழங்கு செய்வோம்ல, அது மாதிரி நல்லா உதுத்துக்கிறணும். ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது உருளைக்கிழங்க. இப்போ இது வந்து லைட்டாக வதக்கினா போதும். கொத்தமல்லி, புதினா போட்டு அதையும் நல்லா நம்ம அதோட சேர்ந்து கலந்துக்கிறோம். இப்போ இந்த மசாலா வந்து கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் உள்ளே எப்படி ஸ்டஃப் பண்ணி ஆலு பரோட்டா செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்குல வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்காக வந்து மசியாமல் இருந்தால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம கையிலே அப்படியே மசிச்சுக்கிறணும். அப்புறம் இப்போ எல்லாம் மசிஞ்சிருச்சு. சின்ன சின்ன இது மசியாமல் இருக்கும் ஒவ்வொன்று. அதை நம்ம இப்படி நல்லா மசிச்சுட்டா தான் அது ஒன்று சேர்ந்து நல்லா வரும். இல்லைன்னா அது சப்பாத்தி தேய்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த சப்பாத்தி பிணைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை ரவுண்டாக நம்ம பால்ஸ் போட்டு வச்சுக்கிறோம், உருட்டி வச்சுக்கிறோம். இது வந்து நார்மலாக போடுற சப்பாத்தியை விட கொஞ்சம் பெருசாக போடணும். பாருங்கள், இது வந்து
ஒரு 2.5 சப்பாத்தி சைஸு, நம்ம நார்மலாக போடுற ஒரு சப்பாத்தி 2.5 சப்பாத்தி சைஸுக்கு மாவு உருட்டுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம ஒன்று சேர்த்து உருட்டி வச்சுக்கிருக்கோம். இந்த மாதிரி மொதையே நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணோம்ல ஆலு, அதை வந்து இந்த மாதிரி பால்ஸாக நம்ம அதையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த பாலை விட இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். உள்ள இதை விட இதை ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். ரொம்ப வச்சா அது அப்படியே வெளியே வந்துடும். இந்த மாதிரி மொதையே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவை வந்து இந்த மாதிரி அந்த கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி தேய்ச்சிக்கிறோம். ஃபுல்லாக தேய்க்காமல் ஈவனாக தேய்ச்சிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த பாலை எடுத்து இது சென்டரில் வைக்கிறோம். சென்டரில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாமே அப்படியே மூடுற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துடலாம், இல்லைனாலும் தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ அப்படியே வந்து திரும்ப மாவில் அதே மாதிரி மாவு வச்சு செஞ்சுக்கிறோம். இப்போ லைட்டாக இந்த மூடின பக்கம் வந்து கீழே வரணும், அந்த சாஃப்டான பக்கம் வந்து மேலே இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம பார்த்துக்கிட்டே தேய்க்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கீழே போய் அடியில் ஒட்டிக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு வந்து கீழே போய் ஒட்டிக்கிறோம். இதுனா நம்ம வந்து எவ்வளோ சாஃப்டாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்க்கணும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி எந்த இடத்துல வந்து மாவு கனமாக இருக்கோ அந்த இடத்த பார்த்து நம்ம தேய்க்கணும். ரவுண்டாக சுற்றி சுற்றி தேய்க்கணும். மெதுவாக எவ்வளோ சாஃப்டாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டோம் நல்லா. இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக தேய்ச்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து தவாவில் போட போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த மூடின பக்கத்தை கீழே போட்டுட்டு மேலே சாஃப்டான பக்கத்தை போட்டுட்டு நம்ம இப்போ வந்து சுடுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆயில் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி போடுவோம், முதல் ஒரு பக்கம் வந்துட்டு லைட்டாக பின்னாடி வெந்த பிறகு அப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி போடுவோம். அதே மாதிரி போடணும். நம்ம திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் வேகணும் லைட்டாக. அப்புறம் வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். நல்லா சப்பட்டையாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த பக்கமும் வெந்திருக்கும். இப்போ வந்து லைட்டாக நல்லா பார்த்து திருப்பணும். இந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வந்தோடனே இந்த மாதிரி ஆயிலை வந்து சுற்றி ஊற்றிட்டு நான் அடுப்பை வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கிறேன். இப்படி மேலே கொஞ்சம் கூட அந்த மாவு தெரியாத மாதிரி செஞ்சுட்டு அது திருப்பிட்டு அதையும் அதே மாதிரி செய்யலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டே வந்து இப்படி ஈவனாக வந்து அந்த ஆயில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஒரே மாதிரி வேகிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேகலையோ அந்த பக்கம் நம்ம பார்த்து செஞ்சுக்கணும். ரொம்ப புகையாக வந்துச்சுன்னா அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு செஞ்சுக்கலாம். நம்ம ஆலு பரோட்டா ரெடி. இப்போ நம்ம ஆலு பரோட்டா ரெடி. கூட வந்து தயிர் வச்சு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சாட் மசாலா போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.